தர்மபுரியில் என் மண் என் மக்கள் என்ற பாத யாத்திரையின் போது பள்ளிப்பட்டி லூர்து மாதா தேவாலயத்தில் மாதா சிலைக்கு மாலை அணிவித்து தரிசிக்க முயன்ற தமிழக பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்களை அங்குள்ள பொதுமக்கள் தடுத்து மணிப்பூரில் எங்கள் கிறிஸ்தவர்களை கொன்று குவித்த போது நீங்கள் எங்கு போனீர்கள் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எல்லாரும் நல்லா இருக்கும்போது மணிப்பூர்ல மட்டும் எங்க மக்களை ஏன் கொன்னீங்க என்று பாஜக தலைவர் அண்ணாமலையை பார்த்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய சம்பவம் அனைவரையும் அதிர வைத்துள்ளது. மணிப்பூரில் கலவரம் நடைபெற்ற போது நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள், ஏன் நீங்கள் தேவாலயங்கள் இடிக்கப்பட்டதை தடுக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினர். இதனால் அப்பகுதியில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் கோபமடைந்த அண்ணாமலை அவர்கள், இந்த சர்ச் உங்க பேரில் இருக்கா? 10,000 பேரை கூட்டிட்டு வந்து நான் தர்ணா பண்ணா நீங்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்டார். நிலைமை எல்லை மீறி செல்வதை அறிந்த காவல்துறையினர் உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்த ஊர் மக்களை வெளியேற்றிவிட்டு அண்ணாமலை அவர்களை மாதா சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதித்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்றுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்முடைய தேச தலைவர்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அன்பை உணர்ந்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.